சண்டேன்னு நான்வெஜ் இல்லாமல் எப்படி? நான் சொல்கிற மெத்தடில் ஒரு தடவை மட்டன் கிரேவி செஞ்சு பாருங்கள். இது சுட சுட சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு தேவையானது தக்காளி, வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை. ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இதுஸ்டே நான் மட்டனை 6 விசில் போட்டு வச்சுட்டேன். அதுவும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதில் இருக்கிற தண்ணியும் மட்டனும் ரெண்டுமே சேர்த்து வதக்கிக்கலாம். மட்டன் வேக வைக்கும்போது தண்ணி விடும். அந்த தண்ணியே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு தேவைப்படலை. இந்த இடத்துல நீங்கள் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட பெப்பர் இல்லை. கொத்தமல்லி தூவி இறக்குனா ரெடி.